ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வல்லாரை கீரை கடையில் எப்படி செய்யறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி பூண்டு, 2 வெங்காயம், 3 தக்காளி. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு கப்பு பருப்புக்கு 3 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரை வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது கூட கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியாச்சு. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வேணுன்றவங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் போல் பருப்பை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. விசில் இப்போ அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு குக்கரை எடுத்து வச்சாச்சு. நான் வல்லாரைக்கீரையை கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கீரையை இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த கீரையோட அந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு அடி பிடிக்கும், ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதுமான அளவு தண்ணி. 5 மினிட்ஸ் போல் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கீரை எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் விட்டால் நல்லா கீரை வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. வடகம் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். வடகம் இல்லைன்னா கடுகு கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதனால் 3 காஞ்ச மிளகாய் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இது போல் வதங்கினா மட்டும் போதும். கண்ணாடி பதம் வந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சட்டி எடுத்து வச்சுருக்கேன், கீரை கடையை. இப்போ அந்த சட்டியில் நம்ம இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், காஞ்ச மிளகா நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் இந்த கீரையை சட்டியில் சேர்த்துக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கீரை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வல்லாரைக்கீரை கடையல். வல்லாரைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த கீரை கூட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான்.
எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை கண்டிப்பாக கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.